யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபத்தோடு கூட இருப்போம். நான் தேறினவன் அல்ல, அல்லது அனைத்தையும் கற்றவனும் அல்ல, கற்றுக்கொண்டிருக்கிறவன், தேறிக்கொண்டிருக்கிறவன், உங்களுக்கு முன்பாக அப்பிரோஜனமானவனாக நிற்கிறேன். நம்மோடு கூட ஆவியானவர் இடைப்படட்டும். நாம் சிந்திப்போம், வசனங்களை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான குடும்பத்தாருக்கு, கிரேஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் தயவான அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். நாம் முதல் 7 வசனங்களை எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாத கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை உம்முடையது. நீர் எங்கள் மத்தியிலே இதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள பண்ணும்படியாய் அதை செயல்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் பழக்குவிக்கப்படும்படியான காரியங்களை எங்களுக்குள்ள உருவாக்குங்க, செயல்படுத்துங்க. வந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்று சொல்லுகிறார். ஒரு கட்டப்பட்ட பலவிதமான நெருக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சில புத்திமதிகளை எபேசு சபைக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். இந்த புத்திமதி என்று சொல்லும்போது அது நம்மளை பல விதங்களில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை மிகவும் கவனிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வேதாகமம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஜனங்களை, பரிசுத்தவான்களை கொண்டு அதை ரொம்ப நேர்த்தியாக எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இது ஸ்தோத்திரம், மிகவும் அருமையானது. இந்த வேத புத்தகத்தை நாம் மிகவும் ஆவியானுடைய துணையோடு கூட படிக்கும்போது அநேக விதங்களில் நம்மை நடத்தக்கூடிய, நம்மளை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்தோத்திர வல்லமை உள்ள வார்த்தைகளாக அவை இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி அதை சொல்லும்போது மிகவும் அழகாக அருமையாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நானே கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபிங்க, நான் சிறையிலிருந்து வெளிவரதுக்காக ஜெபிங்க, இப்படியெல்லாம் சொல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையில் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியர்கள் எல்லாருக்குமே ஊழியம் செய்யும்போது பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஊழியம் சும்மா செய்துவிட முடியாது. கர்த்தருடைய கிருபையினால தான் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு மற்ற காரியங்களை செய்யும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் ஊழியம் செய்யும்போது பல விதங்களில் நெருக்கப்படுவோம், தடை செய்யப்படுவோம், போராட வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படுவோம். ஆனால் அத்தனை நிலைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த விஷயத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை சொல்ல முடியும். இது எப்படி ஆகும், இதை எப்படி செய்ய போறோம், இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நாம் தள்ளப்படலாம். இதை எப்படி செய்ய போறோம், இதே கேள்விதான் நமக்குள்ள வரும். இது எப்படி நடத்தப்பட போகிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரலாம். அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை அவர் நியமித்த அந்த நிலைகளுக்குள்ளே நம்ம நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம எந்த விஷயத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நடத்துவார், என்னை அழைத்தவர் நடத்துவார் என்று சொல்லுகிற அந்த தைரியத்தோடு கூட செயல்படுகிறவர்களாக இருப்போம். இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டு இருந்தாலும் அவர் அழைத்த அந்த நிலைகளுக்குள்ளே செயல்படுகிறவராக காணப்படுகிறார்.
ஒரு சிறையின் அனுபவத்துக்குள்ளதான் அவர் இருக்கிறார், சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் சபைக்கு என்ன சொல்லணும், சபையை எந்த விதத்துல உருவாக்கணும், சபையை எந்த விதத்துல செயல்படுத்த பண்ண வேணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை அவர் சிறைக்குள்ள இருந்தும் செயல்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியராக காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று சொல்லிட்டு அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நம்மளை எல்லாரையும் ஒரு பெரிய ஒரு அழைப்புக்குள்ள அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை குறித்து நாம் அறிந்திருந்து இருக்கிறோம். அதாவது பொதுவான அழைப்பு இருக்குது. பொதுவான அழைப்பு இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையிலே காணப்படுகிறது. அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். பாவ நிலையில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்கி, தேவனோடு கூட சேரக்கூடாது இருக்கிற அந்த மனுஷனை தேவனோடு சேரும்படியான சமாதானத்தை உண்டாக்கி, தேவனோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிற அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இது முதலாவது அழைப்பு, எல்லாருக்குமான பொதுவான அழைப்பு. இன்னைக்கு ஒரு மனுஷனை கூட தேவன் தள்ளி விடுகிறவர் அல்ல, ஒரு மனுஷனை கூட தேவன் வெறுத்து விடுகிறவர் அல்ல. துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ என்று சொல்லுகிறவராக அவர் காணப்படுகிறார். ஆமென். அடுத்து, இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது எனக்கு சித்தமல்ல என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்று சொல்லி நினைக்கிறவர் தான் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது பொதுவான அழைப்பு, எல்லாரும் அதிலே பங்கு பெறணும், எல்லாரும் அந்த அழைப்புகளை கடந்து வரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே இன்னொரு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். அந்த அழைப்பு என்னன்னா, இரண்டாவது அவர் வரப்போகிறார். பாவம் இல்லாமல் ஆவலோடு அவருக்காக காத்திருக்கிறவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஓட்டங்கள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அந்த வருகையிலே ஒரு கூட்டத்தோடு கூட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அல்லாமல் வேறு எந்த நிலையிலும் நாம் பிரயாசப்படுவது அல்ல. ஆனா சிலர் அப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு ஊழியத்தை செய்யணும், நமக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு குரூப், அது போயிட்டு போட்டோம், ஸ்தோத்திரம். ஆனா நாம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற்றப்படணும். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் வரப்போகிறார். என்னைக்கு வருவார்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நைட்டு கூட வரலாம், இப்ப கூட வரலாம், எந்த சூழ்நிலையிலும் அது நடக்கலாம், நிறைவேறலாம். அதற்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படணும். ஆமென். அதற்கு பாத்திரவான்களாக மாற்றப்படும்படியாகவே நாம் நடக்க வேண்டும் என்பதை இங்கே சிறப்பான புத்தியாக அவர் அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எல்லாரும் போயிடலாமா? அவருடைய வருகையில எல்லாரும் போயிடலாமா? கண்டிப்பா போக முடியாது. பாத்திரவானாய் காணப்படுகிறவர்கள் தான் போக முடியும். இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பார்க்கணும். நான் இன்னைக்கு வந்துட்டா ஆண்டவருடைய வருகையில இன்னைக்கு போயிருவேனா அப்படிங்கிறத கேட்டு பார்க்கணும். எனக்கே பயமா தான் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுவை முன்னிறுத்தி பார்க்கும்போது எத்தனையோ விஷயத்துல இன்னும் மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல வெளிப்படுத்தல் விசேஷத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, தன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை என்ன செய்யணுமா, காத்து கொள்ளுகிறவனாக காணப்பட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் பூரணர் ஆகல, இன்னும் பூரண அனுபவத்துக்குள்ள நடத்தப்படல. இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும். இன்னும் எத்தனையோ விஷயத்துல உருவாக்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம், மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ நிலையில இன்னும் நமக்குள்ள எத்தனையோ குறைவுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆமென். இப்போ நிறைவான அவரால நம்முடைய குறைவுகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, நிறைவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைவாக்கப்படவில்லை. ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என்ன அப்படிதான் பார்க்கிறேன், அப்படிதான் சொல்லி கொடுக்குறேன், எல்லாருக்கும் அப்படிதான் வேத வசனம் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நான் எவ்வளவோ காரியங்கள்ல குறைவாகத்தான் இருக்கிறோம். இப்போ இதுக்கு கீழே சொல்ற அந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், நான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவதற்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை பேசுகிறதுனாலையும் இதை கவனிக்கிறதுனாலையும் அந்த வார்த்தையின்படி நடப்பதற்குரிய சிந்தை எனக்குள்ள உண்டாகி நடக்கக்கூடியவனாக பிரயாசப்படுகிறேன். சிலவற்றில் தோல்வி அடைகிறேன், சிலவற்றை நிறைவேற்றுகிறேன். அப்படிதான் சொல்ல முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த நிலைகளுக்குள்ள நாம யோசிக்காதனால தான் அநேக விஷயத்துல தேறினவர் போல நாம் எண்ணப்பட்டு விடுகிறோம், அதுல கோட்டையும் விட்டுருவோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேறினவர்கள் அல்ல, முற்றிலும் தேறினவனாக இன்னும் மாற்றப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்ல, அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும்
தேறினவனானே என்று எண்ணாமல் சொல்றாரா இல்லையா? அவரே சொல்வார்னா நம்ம ஏமாத்துறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரே அப்படி சொல்வார்னா நம்ம நிலையெல்லாம் எப்படி? அவர் எவ்வளவு தூரம் வாழ்ந்தவர், எவ்வளவு தூரம் சிறப்பான ஊழியத்தை செய்தவர். அவரே சொல்றார், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல். அப்படின்னா நாம அப்படி நினைக்க முடியுமா? நாம அப்படி சிந்திக்க முடியுமா? அப்ப நாம எத்தனையோ விஷயத்துல, எத்தனையோ நிலையில இன்னைக்கு அவரோடு கூட கம்பேர் பண்ணும்போது எத்தனையோ நிலையில உருவாக்கப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறணும். இதான் ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. முதல்ல நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்துல தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். முதல்ல நம்முடைய ஜீவியம், ரெண்டாவது ஊழியம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். நம்ம ஜீவியத்துல எந்தெந்த நிலையில மாற்றப்படணும், ஊழியத்தை எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜீவியம் இல்லாம ஊழியம் இல்ல, ஜீவியம் தான் ஊழியம். நீங்க வாழாம என்னத்தை ஊழியம் செஞ்சாலும் அங்க எந்த கனியும் நீங்க பார்க்கவே முடியாது. வாழ்ந்தாதான் ஊழியத்துல கனியை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். அந்த வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய மாற்றப்பட்டாதான் ஊழியம் சிறப்பாக என்ன செய்ய முடியும், செய்யப்பட முடியும். அது அங்கீகரிக்கப்பட முடியும். அதன் மூலமாக ஒரு பெரிய பலன் உண்டாக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை சில வருத்தங்கள் உண்டானாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியம் சத்தியம்தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை இதை எப்படி சொல்றது அப்படின்ற தயக்கம் எனக்கு கிடையாது. இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜீவியத்துல கோட்டை விட்டுட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஜீவியத்தை கட்டின பிறகுதான் ஊழியத்தை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே முதலாவது நம்முடைய ஜீவியம் முக்கியம். நாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியோடு கூட வாழுவதில் முக்கியத்துவம் கொடுத்து அதை காத்து கொண்டு இரண்டாவது நிலையில தான் ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, அப்படின்னா நான் ஊழியமே செய்ய முடியாத அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாகலாம். ஆனால் நிச்சயமாக முதலாவது நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் அநேகருக்கு ஊழியமா மாறுது. நான் சொல்றது புரியுதா? நாம எப்படி வாழ்றோங்கிறத பார்த்துதான் அநேகர் இயேசுவை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ நம்ம வாழாம வெறுமன வாயில பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு ஸ்தோத்திரம், சுவிசேஷம் முழுவதுமாக கடந்து போகாததுக்கு காரணம் நாம வாழாததுனாலதான். இன்னைக்கு நாம வாழ பழகிட்டோம்னா, வாழ்ந்து காமிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை அநேகர் என்ன செய்றாங்க, கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஆமாவா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது உண்மைதான். ஆனா அந்த வாழ்வதற்குரிய அந்த நிலையில நாம விட்டுறோமே. அப்போ எது முக்கியம்? நீங்களே சொல்லுங்க. நாம் வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நாம் வாழ்ந்து காட்டுவதில் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பேசுவதில் அல்ல, சொல்லுவதில் அல்ல, அதை செயலாற்றி காண்பிப்பதிலே தான் முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவேதான் இந்த அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். இப்படி நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலாவது நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு, அதுல ஒரு 5 காரியத்தை கொடுத்துட்டு ஊழியத்தை குறித்து 5 காரியத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை சுருக்கமான நேரத்துக்குள்ள இதை அநேக நிலையில சிந்திக்க முடியும், அநேக தியானிக்க முடியும், அநேக காரியங்கள் இதுக்குள்ள இருக்குது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள ஸ்தோத்திரம், நாம் சிலவற்றை கவனித்து நாம் கடந்து செல்வோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கற்றுக் கொடுத்து நடத்துகிறவர். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை என்ன செய்வாரு, நடத்துவார். ஆமென். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சத்தியத்துக்குள்ள நிலைப்படுத்துகிறவர் ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நான் வாசிக்கிறோம் 2வது வசனத்துல, ஸ்தோத்திரம், மிகுந்த மனத்தாழ்மை. அல்லேலூயா. இப்போ இதுல சொல்றது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பார்த்தா 100% அப்படி இருக்குது. அல்லேலூயா. எனவே நாம் வாழ்வதற்கு ரோல் மாடலா இருக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டியது வேற யாரையும் பார்க்க கூடாது. எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எந்த போதகரையும் நாம் கவனிக்க கூடாது. கவனிக்க வேண்டியதே கர்த்தராகிய இயேசுவை மட்டுமே. அல்லேலூயா. அப்படி நீங்க சில போதகர்களை, சில மனிதர்களை நீங்க வைப்பீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க. ஆமென். மனிதர்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள், யாரும் 100% வாழ்ந்தவர்கள் அல்ல. எனவே
தெளிவாக வேதம் சொல்லுகிறதை கவனித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இங்கே சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் அப்படியே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த மனத்தாழ்மை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், மனத்தாழ்மை என்று அந்த வார்த்தை நமக்கு நல்லா புரியும். ஸ்தோத்திரம், இது எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள கொண்டு வர வேண்டும். சரியா? ஸ்தோத்திரம், இன்னைக்கு வெளியில காட்டிக்கொள்ளாட்டிலும் நம்ம சிந்தனைக்குள்ள எத்தனையோ மேன்மை பாராட்டல் இருக்கலாம், இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், வெளியே தாழ்மையா நடந்து கொள்ளலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே தேவன் எதை பார்க்கிறார்? அவருடைய இமைகள் நம்மை சோதித்தறிகிறது என்று சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்தறி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஓஹோன்னு கத்திட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னார், வாயினால என்ன கூப்பிடுறாங்க, இவங்க இருதயமோ தூரமா இருக்குது. அப்போ எதை கவனிக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளுவோம். அப்போ நம்முடைய நிலைகளுடைய உள்ளார்ந்த காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு முன்பாக நிற்கிற என்ன நீங்க அறிஞ்சது கொஞ்சம், என் மனைவி அதை விட அதிகமாக அறிஞ்சிருப்பாங்க, என் குடும்பத்தார் அதை விட அதிகமாக அறிஞ்சிருப்பாங்க. ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் யாரு? தேவன். அல்லேலூயா. அவருக்கு முன்னாக நாங்கள் நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறோம், எதையும் மறைக்கவே முடியாது. அப்படி நம்மை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகள்ல கூட இந்த மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான சுபாவங்கள், இதைத்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு 10 கட்டளை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுறது, நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பாயானால் அது விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய செய்கைகளை யாரும் காணாத இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த நிலைகளுக்குள்ள நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஆமாவா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த மனத்தாழ்மை என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ள, நமக்குள்ளே உண்டாக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். வெளியே காட்டுவதல்ல, இருதயத்துக்குள்ள. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த நிலைகள், அந்த மனத்தாழ்மையை நாம் உடையவர்களாக மாற்றப்பட்டால் மிகவும் மிகவும் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ மனத்தாழ்மைக்கு விரோதம் மேட்டிமை நமக்கு நல்லா தெரியும். அவருடைய ஸ்தோத்திரம் 1 பேதுரு 5:5 வாசிக்கும் போது வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:5. பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் நாம் பழகுற அந்த விதங்கள்ல, செயல்படுகிற அந்த விதங்கள்ல, ஒருவருக்காக ஒருவர் ஸ்தோத்திரம் சார்ந்து கொள்ளுகிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வருகிற இடத்துல, சபை என்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ள, சமுதாயம் என்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ள, குடும்பம் என்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ள, இப்படி எல்லா நிலைகளுக்குள்ளேயும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள இது முதல்ல வரணும். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, முதல்ல ஸ்தோத்திரம் ஆதாம் தான் ஏற்படுத்தப்பட்டார், அதுக்கு பின்பு அந்த விழாவில் இருந்து எடுத்துதான் பெண்ணை உண்டாக்குனார், அதனால முதல்ல ஆதாம தான், ரெண்டாவது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கொள்கிறார்கள். வேதம் அப்படி போதிக்கப்படவில்லை. ஆமென். 2 பேரையும் சமமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா குடும்பத்துக்கு புருஷனை தலையா வச்சிருக்கிறாரு. இது 2க்கும் ரொம்ப வித்தியாசம். அப்ப குடும்பம் என்கிற அந்த நிலைகளுக்குள்ளே நாம் ஏற்ற தாழ்வுகளுக்குள்ளே இருக்கக்கூடாது, சமமாக எண்ணுகிற நிலை. இன்னைக்கு உலகத்துக்குள்ள சில சம்பாத்தியம் பண்றதுனால நான் ஸ்தோத்திரம் நல்ல சம்பாத்தியம் பண்றேன், நான் தான் குடும்பத்துல பெரியாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகள்லாம் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யுது? உண்டாகுது. இப்படிப்பட்ட அந்த இடங்களுக்குள்ளே நாம் தாழ்மையை தரித்துக் கொள்வர்களாக காணப்பட வேண்டும். நம்ம குடும்பம் என்கிற உறவிலே தாழ்மை உடையவர்களாக மாற்றப்பட வேண்டும். அப்படியே சபை என்கிற கூட்டமைப்புக்குள்ளே, சபை என்கிற ஒரு நிலைகளுக்குள்ள வரும்போது, ஒரு ஐக்கியம் என்கிற நிலைகளுக்குள்ள வரும்போது, அங்கே ஒருவருக்கு ஒருவர் தாழ்மைப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்திலும் மேன்மை பாராட்டி கொள்கிற, மேன்மையாக எண்ணிக்கொள்கிற அந்த நிலைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதே போல சமுதாயம் என்கிற அந்த நிலைகள், இன்னைக்கு நான் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன், நான் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தைகள் நமக்குள்ள வரவே கூடாது. எல்லா நிலைகளிலும், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளேயும் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
சோத்திரம். இப்படி நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் சபைக்குள்ள வரும்போது மாத்திரம்தான், வெளியே போனா எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படி நினைச்சிடக்கூடாது. தேவன் எல்லா இடத்திலையும் இவைகளை அப்ளை பண்ண முடியாது. இந்த நிலைக்குள்ள, இந்த குணாதிசயத்துக்குள்ள நடத்தும்படியாகவே விரும்புகிறார். அந்த நிலைகளுக்குள்ள நம்மளை காத்து கொள்ளும்படியாகவே தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அப்போ ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாய், ஒருவருக்கொருவர் எல்லா விதங்களிலும் நம்மை தாழ்த்தி கொள்கிறவர்களாக காணப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இதை பார்க்கும்போது சோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சீஷர்கள் அங்கே அவர்களுக்குள்ள பேசிக்கொள்கிறாங்க. நீ பெரியவன், நான் பெரியவன் என்றெல்லாம் அதுக்கு முன்பாக வருகிறது. அதுல ஸ்தோத்திரம், நான் தான் பெரிய ஆளுங்கிறத காமிச்சுக்கிற நிலைகள்லாம் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது அதை 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, போஜனத்தை விட்டு, 4வது வசனத்தில் இருக்குது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா, சோத்திரம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறவர், எவ்வளவு பெரிய கிரியைகளை நடப்பிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. அதன் நடுவுல சீஷர்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவே தன்னை அந்த இடத்துல கீழ்ப்படுத்தி செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். பேதுரு சொல்றார், என் காலெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுவதுக்கு இடம் கொடுக்கலனா உனக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா, சோத்திரம். பேதுரு ஒரு உயர்ந்த நிலையோடு கூட எண்ணுகிறார். அந்த நிலை தான் இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இப்போ கூட இருக்கிற அந்த சீஷர்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதலை உண்டாக்கும்படியாகவே கர்த்தர் இதை செயல்படுத்துகிறார். அப்போ நம்ம வர்ற இடத்துல ஒருவருக்கு எப்படி செயல்பட்டு கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நிலவரத்துக்குள்ள நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்பதை கவனித்து செயல்படுவோம். இயேசுவே இப்படி செய்வார்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவர் காலையும் கழுவி அதை தொடச்சி அவங்களுக்கு முன்பாக தன்னுடைய அந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. தாழ்மைப்படும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா, சோத்திரம். எல்லா நிலையிலும் நம்மை தாழ்த்துகிற போது, தாழ்மைப்படுகிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இது உலகமே சொல்லுதா? அல்லேலூயா, சோத்திரம். உலகம் இதை தெரிஞ்சிருக்குது, அதை கற்றுக் கொடுத்து பழைய காலத்துல வாழ்ந்த அநேகர் அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அதை விட மேன்மையானது கிறிஸ்தவ ஜீவியம், அதை விட உயர்வானது கிறிஸ்தவ ஜீவியம். அப்ப நமக்குள்ள எவ்வளவு மனத்தாழ்மை உடையவர்களாக, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிறவர்களாக, மனத்தாழ்மையை வெளிப்படுத்துறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். இந்த நிலைகளை நீங்க கவனிப்பீங்கன்னா சோத்திரம், அதுல 12வது வசனத்துல தம்மை காட்டி கொடுக்கிறவனை அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு, அவன் விரோதம் செய்யறவனா இருந்தாலும், தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் தெரிஞ்சாலும் அவன் காலையும் கழுவதுக்கு அவர் ரெடியா இருந்தார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோமா? இன்னைக்கு நம்மளும் எடுத்துக்குவோம். என்ன நானா செய்வேன்னா அப்படின்னா, என் மாம்சம் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா நாம அதுலதான் நான் சொன்னேன், மாறணும். அல்லேலூயா. இயேசுவை போல இன்னும் நம்ம மாறல. அல்லேலூயா. காட்டி கொடுக்க போறான், இவன் தான் காட்டி கொடுக்க போறான் அவருக்கு தெரியுது. இவன் தான் எனக்கு பல விதமான தீமை செய்ய போறான்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் காலையும் என்ன செய்யறாரு, நம்ம என்ன தொடவே மாட்டோம். சத்துருவா இருக்க, பொல்லாதவனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம். அவன் தெரிஞ்சிருந்தும் அதை செய்யறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறியீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மேன்மை பாராட்டுதல் இருக்கக்கூடாது. நாம் பெரியவன். இன்னைக்கு ஊழியங்கள்ல சில வரங்களை வல்லமைகளை பெற்ற உடனே நாம் உயர்வானவர்கள் நினைக்கிறோம். ஆனா தேவன் பார்வையில எல்லாரும் ஒன்று போனவர்கள். ஆமென். தேவனுக்காக எல்லாரும் ஒன்று போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒழிஞ்சு வரங்களை பெற்றதுனால மேன்மையானவர்கள் என்று சொல்லி தேவன் பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அவயவங்கள்ல எது கனவீனமா இருக்குதோ அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படிதான் சபையை பார்க்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா நம்ம பார்வை வித்தியாசமா இருக்குது. இந்த நிலையெல்லாம் நமக்குள்ள மாறணும். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை, இயேசுவுக்குள்ள இருந்த நிலை, இன்னும் பாருங்க, அவர் உயர்ந்தவராக இருந்தும், உயர்ந்த இடத்துக்குள்ள இருந்தோம், அவர் இருந்த இடம் மேன்மையான இடம். அதை பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மேன்மையான அந்த இடத்தை விட்டுட்டு இந்த மண்ணுக்கு அவர் கடந்து வந்து, செல்ல பிள்ளையா இருக்க வேண்டிய அந்த நிலையை விட்டுட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சார்? கடந்து வந்து, இந்த உலகத்துக்குள்ள கடந்து வந்தது மாத்திரமல்ல, சிலுவையின் மரணத்துக்கு தன்னை என்ன செஞ்சார்? அர்ப்பணித்தார். ஆமென். அதை நினைக்கும் போது ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிலையில குறைவா இருக்கிறோம், எத்தனையோ நிலையில குறைவா இருக்கிறோம். அல்லேலூயா. வருத்தத்தோடு சொல்றேன், சில வேளையில நம்மளால செயல்பட முடியல, சில வேளையில அதை ஸ்தோத்திரம் மாற்ற முடியல. அதெல்லாம் மாறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னை சேர்த்தது அந்த வார்த்தை எனக்கு தான் முதல்ல, ரெண்டாவது தான் நீ கேட்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருந்தபடினால அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை நினைத்து நினைத்து என்னுடைய வாழ்க்கையில எதை மாற்றணுமோ இது மாற மாட்டேங்குது என்கிற வருத்தத்தோடு கூட தேவனிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம அப்படிதான் மாற முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்த உடனே நம்ம மாறிட முடியாது. எத்தனையோ விஷயத்துல இப்படிப்பட்ட இந்த நிலைகள், அந்த இயேசுவை நம்ம கம்பேர் பண்ணும்போது, அவருடைய நிலைகளை பார்க்கும்போது, இன்னைக்கு சில காரியங்களை நம்மளால தவிர்க்க முடியல. ஸ்தோத்திரம். ஒரு சில சின்ன சின்ன காரியத்தை தான், சின்ன சின்ன விஷயத்தை தான் நம்மளால தவிர்க்க முடியல. அந்த சுகத்தை நம்மளால இழக்க முடியல, அந்த நிலையை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியல. பார்த்தா அது அற்பமான காரியம். ஆனா தேவனோ உயர்ந்த இடத்துல உயர்ந்தவராக இருந்து மேன்மை தங்கிய அந்த வாசஸ்தலத்தை விட்டுட்டு பூமிக்குள்ள அவர் கடந்து வரணும்னா எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய நிலை. அத்தனையும் அவர் சகித்து கொண்டு, தனக்கு அது எதுல எவ்வளவுதான் பழக்கம் இல்லாட்டிலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை எல்லாவற்றையும் பழக்கப்படுத்தி கொண்டு, அது மாத்திரமல்ல சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு மரித்தார். எதற்காக? நம்ம எல்லாரையும் உருவாக்குறதுக்காக. அதை எபிரேய ஆக்கியன் அழகா எழுதுக, தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த நிலைகளை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை விஷயத்துல, எத்தனை நிலையில சின்ன காரியத்தை விட முடியல, சின்ன காரியத்துக்குள்ள அந்த தாழ்மையை கற்று அந்த நிலைகளுக்குள்ள நடத்தப்பட முடியாதபடி போராடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரன், நல்லா சிந்தித்து தேவனோடு கூட பேசுங்க, தேவனோடு கூட இதை சொல்லுங்க. நம்மளையும் மாத்த தான் அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை உருவாக்குற தேவன் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அருள் செய்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மளை வாழ பண்ணுகிற தேவன், நம்மளை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஆமென். நம்மளை எல்லா விதத்திலும் உருவாக்குகிறவராகத்தான் இருக்கிறார். கொஞ்சம் அவருக்கு எசைந்து கொடுப்போம்னா உருவாக்கிடுவார். அல்லேலூயா. நம்ம இந்த நிலையில மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்துட்டாலே உருவாக்கிடுவாரு. அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு தகுதினா பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல இதெல்லாம் பேசவே முடியாது. ஆனா ஏன் பேசுறோம்னா மாறும்படியான ஒரு வாஞ்சையில தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மாறிட்டேன்னு சொல்ல முடியாது, மாற வேண்டிய நிலையில இருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார், சாந்தமும். சாந்தம், சாந்தமுடன் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தம் உள்ளவர்கள், அதை மத்தேயுல சொல்லும்போது அதை உபதேசித்து சொல்லுகிற அந்த இடத்துல, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதை இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துல கற்றுக் கொடுத்ததுல ஒரு விஷயத்தை கூட தவற விடல, ஒரு விஷயத்துல கூட அவர் தவறல அவருடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. சோதரன். இதை இன்னைக்கு அநேக தேச பக்தர்கள், நம்முடைய தேசத்தின் தேச பக்தர்கள் இதெல்லாத்தையும் ருசிச்சவங்க, அதை அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய மேன்மை எவ்வளவு பெருசு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அதிகாரங்கள் எப்போதுமே சொல்லுவாங்க, பழைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, மத்தேயு 5, 6, 7, 8 இது எல்லாத்தையும் நல்லா படிக்கணும், நல்லா வாசிக்கணும், நல்லா அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அநேக விஷயத்துல கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்மளை உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ இந்த சாந்த குணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை இயேசுவுக்குள்ளே நாம் பார்க்கும்போது, மத்தேயு 26ஐ திருப்பிக் கொள்ளுவோம். சோத்திரம். நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம்.
ஆனால் இது எல்லாத்தையும் நீங்களே தியானம் செய்யுங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நல்லா சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுவார். 26வது அதிகாரம் 47வது வசனத்தில் வாசிக்கும் போது யூதாஸ் வந்தான், அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் திரளான ஜனங்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான். அவளுக்கு அடையாளம், ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு வர்றாரு. யாரு? யூதாஸ். இயேசு அவனை நோக்கி அவர் கிட்ட வந்து, ஸ்தோத்திரம். இப்போ அவர் செய்த காரியம் என்னன்னா, இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். முதலே சொல்லிட்டு வந்துட்டான், நான் போய் யாரை முத்தம் செய்யறதுன்னா அவ தான் இயேசு கிறிஸ்து. சரியா? இப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நிலைக்குள்ள யூதாஸ் தள்ளப்பட்டு விட்டார். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீ செய்ய வேண்டியது என்ன செய்ய, சீக்கிரமா செய் அப்படின்னு சொல்லி அப்பத்தை பெற்று அவர் கையில கொடுத்து என்ன செஞ்சாச்சு, அனுப்பியாச்சு. இப்போ இவரும் ஆயத்தமாயிட்டாரு காட்டி கொடுக்க. கத்செமனே என்ற தோட்டத்துக்குள்ள இவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ நல்லா நம்ம வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு விரோதியா ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து நமக்கு தீமை செய்யறதுக்கு வராரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளுக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லிடுவோமா, சொல்லி இருக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனா அந்த நிலைக்குள்ள மாறும்படியாகவே தேவன் நம்மை வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இந்த சாந்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சாந்த குணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தெரிஞ்சிருந்தும் அவன்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தோம், இப்ப அவன் திரும்பி வர்ற அவனை, ஸ்தோத்திரம், இப்போ நம்மளா இருந்தா அதை எப்படி எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள்ல நம்முடைய அந்த சாந்தத்தை பார்க்கவே முடியல. ஆனா இயேசுவோ, சிநேகிதனே முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சிநேகிதனே, அந்த எதிராளியை பார்த்து என்ன சொல்றாரு? சிநேகிதனே. இன்னைக்கு ரொம்ப ஒண்ணு வேண்டாம், ரொம்ப இல்ல, சாதாரண ஒரு சின்ன விஷயத்துல ஒரு காரியத்தை நமக்கு தரலனா அவங்க மூஞ்ச நமக்கு பார்க்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு சின்ன விஷயம் தான், அதை பார்த்தா அற்பமா தான் இருக்கும். அந்த விஷயத்துக்காகவே மூஞ்ச என்ன செஞ்சிடறோம், இவன்கிட்ட போய் அனத்தை பேசுறது சொல்லிட்டு போறோமா இல்லையா? ஆனா இவரோ தன்னை காட்டி கொடுக்கப்படுகிறவன் என்று அறிந்திருந்தும் அவனிடத்துல சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பியிருந்தோம். இப்ப அவன் தான் வாரான், முத்தம் செய்யறான். அந்த முத்தத்துக்கு முன்பாக சொல்ல, சிநேகிதனே முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய். அந்த 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 வார்த்தையை பாருங்க, அந்த பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை பாருங்க. நம்மளால அதை செய்யவே முடியாது. இந்த அளவுக்கு சாந்த சொருபி நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அந்த சாந்தத்தால் நிறைந்தவர். அந்த சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கட்டும். நம்மை குறித்து சொல்லும் போது, உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் வெளியில நல்ல சாந்தமா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள போனா சாந்த குணம் என்ன செய்யாது, பார்க்கவே முடியாது. சோத்திரம். வீட்டுல போனா அவங்கதான் பெரிய அதிகாரி போல, சோத்திரம், சாந்த குணத்தை எங்கேயோ தொலைச்சி விட்டு வந்தது போல. ஆனா வெளியில எப்படி இருப்பாங்க, சோசியல் எல்லாவற்றிலும் சோசியலா எல்லாத்தையும் பழகும் போது ரொம்ப அல்லா இருப்பாங்க. அந்த பிரதரா அவர் நல்லவர் அப்படி சொல்லு. ஆனா வீட்டுக்கு போனா எப்படி இருக்கிறாங்க, எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய சாந்த குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தீங்கு விளைவிக்கிறாங்கன்னு சொல்ற அந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த சாந்த குணத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கடந்து போகும்போது 3 பேரை கூப்பிட்டு போறாரு. அந்த 3 பேர்ட்டி சொல்றாரு, நான் கடைசி நிலைக்குள்ள வந்துட்டேன், எனக்காக என்ன செய்யுங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, தூங்குனாங்க. இப்போ இப்போ நம்ம நம்ம நடத்துற இந்த வேலையில நம்ம ஜெபம் நடத்தும் போதே சில தூங்கிட்டு இருந்தா நமக்கு என்ன வருது, எரிச்சல் வருது. என்ன இங்க தூங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். ஆனா இயேசு அங்க சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி, அதாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாது, ஒரு சாந்தமான ஒரு நிலை. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு நமக்குள்ள அது கூட என்ன செய்யல,
அல்லேலூயா. இப்போ இப்போ அந்த அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு போராடுறாரு, அந்த அந்த ஆவியில கலங்குறாரு. அந்த சூழ்நிலைகளுக்குள்ள அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அவரு ஜெப விண்ணப்பத்தையும் வைக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது, நான் வந்து கலக்கத்தோடு அழுகையோடு சொல்லும் போது ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாருன்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆனா அங்கே கோபப்பட வேண்டிய இயேசு அங்க சாந்தமா உங்களுக்கு புத்திமதி சொல்றாரு. இந்த நிலையில தான் நம்ம உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைவுகள் எவ்வளவு இருக்குதுங்கிறது கொஞ்சம் நீங்க தான் அளவுகோல். ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் நம்ம தான் அளந்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மளை நாமே அளந்து பார்க்கணும், நம்மளை நாமளே பரிசோதனை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு மற்றவங்களை பார்க்கணும்னா நம்ம நல்லா அளப்போம், நம்மளை பார்க்கணும்னா. ஆனா இயேசு சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற எடுத்து போட்டு மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பாரு. சாரி, உத்தரத்தை, சாரி, நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டுட்டு மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கணும். அல்லேலூயா. சோத்ரா. அந்த செயலுக்குள்ளதான் நம்ம மாறணும். ஆனா நம்ம இப்படி எப்படி மாறும்? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறி பார்க்கிறோம். அதுலதான் நம்முடைய சார்ந்த குணம் என்ன செய்ய மாட்டேங்க, வெளிப்பட மாட்டேங்குது. அங்கதான் எரிச்சல் உண்டாகுது, கோபம் உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ இந்த நிலைக்குள்ள நாம் மாற வேண்டும். ஆமென். இப்படிப்பட்டவர்களாக மாறும்போதுதான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற்றப்பட முடியும். அப்படி வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். இதை நான் சொல்ல, வேதம் சொல்லுது. யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ள வராம எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் எங்க போக முடியாது? அழைக்கப்பட்ட அழைப்புக்குள்ள காணப்பட முடியாது. அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்குள்ள போகணும்னா மாற வேண்டியதை சரியா மாறி நம்மளை உருவாக்கினால்தான் போக முடியும். அல்லேலூயா. அடுத்தது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பொறுமையை குறித்து நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க, பொறுமைசாலிகள். யோபின் பொறுமை குறித்து நான் பார்க்கிறோம். இப்படி அநேகருடைய பொறுமை நமக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். இதுல ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த இந்த பொறுமையை குறித்து நான் பார்க்கும்போது 51வது அதிகாரத்தில் வசனங்களை வாசிக்க சமயம் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால சுருக்கமா பார்ப்போம். 26, 51 வாசிக்கலாம். இப்போ இவரை பிடிக்க வராங்க. பிடிக்க வர்ற கூட்டம் திரளா இருக்குது. அங்க வர்ற அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம், ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த சூழ்நிலைக்குள்ள இயேசுவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் என்ன பண்றான்? பேதுரு பட்டயத்தை எடுத்து என்ன செய்யறான்? மல்குசுடைய காதை வெட்டுறான். சோத்துறான். வெட்டின உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால சாவான், அவன் பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லி அவன் காதை என்ன செஞ்சிடறாரு? உண்டாக்கிறார். அல்லேலூயா. காது திரும்ப அவனுக்கு அதே காதை போல மாறிடுச்சு. இப்போ பிடிக்க வந்தவங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. இப்போ இவரை பார்த்தவங்க அவங்க பின்னிட்டு விழுறாங்க. இந்த சுவிசேஷம் 4 சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அது அநேக காரியங்கள் அதில் பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவரை பார்த்த உடனே இவர் எதுவுமே செய்யல, டச்சு கூட சொல்லல. சோத்திரம். ஆனா பின்னிட்டு என்ன செய்யறாங்க? விழுறாங்க. அவ்வளவு வல்லமை அவருக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பெற்றிருக்கிறார். இருந்த போதிலும் அவர்களுக்கு முன்பாக தன்னை ஒரு மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவரை கொண்டு போறாங்க, விசாரணை கொண்டு போறாங்க. அங்க உமிழ்ந்து செவுட்ல அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு யார் அடிச்சது சொல்லு பார்ப்போம். அவரோ எந்த மறு உத்தரமும் சொல்லவில்லை. அதுக்கப்புறம் விசாரித்து வரும்போது சில சாட்சிகளை பார்க்குறாங்க, சாட்சி ஒவ்வொப்படவில்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்படி நீங்க அந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசு அதுல இருந்த பொறுமையை, அதில் கடைபிடித்த அந்த அனுபவத்தை நான் பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு வர்ற காரியம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், சின்னதுதான், சின்ன விஷயம்தான், சின்ன காரியம்தான். நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன புரிதல், நம்ம சொல்றதை சரியா கேட்கலன்னா நமக்கு என்ன வந்துருது? பொறுமையை என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். அல்லேலூயா. சோத்திரம். இதுவரைக்கும்
16 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. என் மனைவியோடு கூட இது வரைக்கும் சண்டை இட்டது கிடையாது, அடித்தது கிடையாது. சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் கிருபையாக காத்து வருகிறார். மனைவி என்ன செய்யக்கூடாது? தன் சொந்த சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த குடும்ப விஷயத்துக்குள்ள சில இதெல்லாம் பொறுமை வரமாட்டேங்குது நமக்கு. அப்படிதானா? எனக்கும் சில இடத்துல வரும். அப்போலாம் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில இடத்துல நம்ம சத்தத்தை உயர்த்துவோம். ஆனா இந்த இடத்துல சத்தத்தை கூட உயர்த்தல. இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கூட பார்க்க முடியல. அவர் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அவர் விவரித்து சொல்ல போனா நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருக்குள்ள அநேக நியாயமான காரியங்கள்லாம் அவருக்குள்ள இருக்குது. அவர்கிட்ட எந்த குறைவையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக, அந்த ஸ்தோத்திரம் பிலாத்துக்கு முன்பாக, அங்கே காணப்படுகிற காயிபாவுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களை விவரித்து சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு இடத்துல கூட சத்தம் போடல. என்னன்னாலும் செஞ்சுட்டு போ, உன் இடத்துல நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், பிதாவின் சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று சொல்லி சத்தமிடாது காணப்படுகிறார். அந்த பொறுமையை காத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், இதை உலகம் சொல்லுது, என்ன பொறுமை வேணுமா? அதுல கடலை போல எப்படி இருக்கணுமா? சமுத்திரத்தை போல தானே காணப்படணும்னு சொல்றாங்க. பழமொழி அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? கடலினும் பெரியது பொறுமை. எப்படிப்பட்டது? கடலினும் பெரியது. அவ்வளவு பொறுமையா இருக்கணுமா? அல்லேலூயா. பொறுத்தார் அப்படின்னு உலகம் சொல்லுது. அப்போ இந்த பொறுமையை உலகம் கண்டுபிடித்து இருக்கிறது. நாம அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடித்து பிராக்டிஸ் பண்ணணும். பொறுமையா இருக்கிறதுக்கு பிரயாசம். அதே போல சகோதரிமார், கணவன் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? பொறுமையை காத்துக்கொள்ளணும். அதே போல சபைக்குள்ள, அதே போல சமுதாயத்துக்குள்ள. நான் இந்த 3 காரியத்தையும் ஒப்பிட்டு தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இல்ல. ஆமென். நம்முடைய நிலை ஏதோ ஒரு இடத்துல இல்ல, 3 இடத்துலயும் நாம பொறுமையை காக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. அதே போல உலகத்துக்குள்ள போகும்போது, இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்யும் போகும்போது ரொம்ப பொறுமையா இருக்கணும். எவ்வளவுதான் அவன் திட்டினாலும், எவ்வளவுதான் அடிச்சாலும் என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு உரிமை இருக்குது, இல்லன்னு இல்லை. நம்ம பேசலாம். ஐயா, பேச்சு உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாரும் எங்கனாலும் இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நாம் பேசக்கூடாதவர்களாகத்தான் வர வேண்டி இருக்குது. ஏன்னா தேவன் அப்படிதான். சொல்லுங்க, இப்ப நமக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? பேச்சு உரிமை எல்லாருக்கும் உள்ளது. மத சார்பற்ற நாடு தான் நம்முடைய நாடு. யாருக்கும் எந்த மதத்தையும் எங்கேயும் என்ன செய்ய முடியும். ஆனா சில இடத்துல, தடைப்பட்ட இடத்துல ஏன் பேசாம வாரோம்னா, இயேசு கிறிஸ்து அப்படி செயல்பட்டதுனால நாமும் அப்படிதான். அல்லேலூயா. பிள்ளையார் குளத்துல ஒண்ணுமே செய்யல, நாங்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறோம். ஒரு சுவிசேஷ பிரதி கொடுக்கல, எங்கேயும் போல. அங்க விசுவாசி ஒருத்தங்க வராங்க, அந்த வீட்டுல அவங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க மட்டும் சபைக்கு வராங்க. அவங்க வருந்தி கூப்பிட்டதுனால அந்த ஊருக்கு போயிருக்கிறோம். வசனம் போட்ட வாகனம் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு கண்ணாடி உடைக்காங்க. அல்லேலூயா. பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பாடு போடுறாங்க. தெருவுக்குள்ள வண்டி ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க. தெரு, அந்த ஊரே திறந்துருச்சு. அவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. உண்மையை பார்த்தா அவங்களுக்கு சொல்றதுல எந்த நியாயமுமே இல்ல. நம்ம சண்டை போடலாம், ஆனா அடிச்சாலும் அடி, உடைச்சாலும் உட, பட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம என்ன செய்யறோம். ஏன்னா இயேசு அப்படிதான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல தான் நாம இயேசுவை ஃபாலோ பண்ணாம வந்துட்டோம் அப்படின்னாக்கா தேவ நாம என்ன செய்யுது. இப்போ நம்ம எவ்வளவுதான் இதே போலதான் சில இடத்துல நடந்துச்சு. அடிபட்டுட்டு தான் வந்தோம். அந்த அடிக்கிறத பார்த்துட்டு சிலர் சிரிக்க தான் செய்யறாங்க. நமக்கு தாங்க முடியல தான். ஆனாலும் ஆண்டவர் நடந்ததை தான் நம்ம செய்யணும். வேற வழியே நம்ம பாட்டு வந்துருவோம். அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு இருப்போம். அதன் மூலமா ஆண்டவர் என்ன செய்வாரு? நிச்சயமா மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த இடத்தை நம்ம தவற விடுறதுனாலதான் இன்னைக்கு அநேக இடத்துல தேவ நாமம் என்ன செய்யப்படுது? தூஷிக்கப்படுது. அல்லேலூயா. இப்ப நமக்கு ரைட்ஸ் இல்லாம இல்ல, சட்டத்தின்படி நம்ம என்ன செய்யலாம்? நீங்க பாக்கத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இயேசு அப்படி இருந்திருக்கிறாரா? இப்போ சட்டத்துக்கு முன்னாடி அவர் நிக்கிறாரு. சட்டத்தை பேசியிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, மறு உத்தரவு சொல்லல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆலய நீ சொன்னபடிதான், நான் தேவனுடைய குமாரன் தான், அதை நான் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறேன். நீ அதை தெரியல. அது அப்போ அதுக்கு கீழே சொல்றான், 3 நாளைக்கு அப்புறம் நீ என்ன செய்ய, ஆலயத்தை கெட்டுவேன்னு சொன்னிய, கெட்டு பார்ப்போம், சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை நாங்க விசுவாசிப்ப பார்ப்போம். இப்படிலாம் என்ன செஞ்சாங்க? எத்தனையும் செஞ்சுட்டு அதுக்கு கீழே சொல்லிடுறேன், ஸ்தோத்திரம், பரலோகம் ஒரு பெரிய காரியத்தை அங்க என்ன செஞ்சது, செய்ததா இல்லையா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படி எல்லாம் விட்டுட்டு வந்தா, இப்படி எல்லாம் பேசாம வந்தா, இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு என்னதான் நடக்கும், என்னதான் கிடைக்க போகுது, ஒண்ணும் நடக்காதே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா நடக்கும்.
அல்லேலூயா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கீழே பார்க்குறோம். ஸ்தோத்திரம். கடைசியில் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் கீழே பார்க்கும்போது ஸ்தோத்திரம், பரலோகம் அங்கே செயல்பட்டுச்சு. என்ன செயல்பட்டுச்சு? க்ளோரி டு காட். பூமி, அதை வாசிங்களேன். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் ஏலி, அதுக்கு கீழே வாசிக்கிறோம். இப்போ எல்லாரும் கெட்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவாலயத்தின் திரைச்சலை என்ன செஞ்சிருது? 2ஆக கிழிந்தது. மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறை திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவ்வளவு காரியமும் என்ன செஞ்சது? நடந்தது. அல்லேலூயா. இப்போ 54 கவனிங்க. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்த பூமி எதிர்ச்சி சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இப்போ கடைசியில் அறிக்கையிடுறது என்ன? இப்ப இதுக்கு முன்னாடி 100க்கு அதிபதி சொல்றான், ஈட்டியால குத்தும் போதே சொல்றான். சரியா? எல்லாத்தையும் நிறுத்தி வாசிக்க முடியல. சரியா? ஒவ்வொன்றா போனா நல்லா இருக்கும். ஆனா டைம் இல்லை, வேகமா போயிட்டு இருக்குது. சரியா? அதனால நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஈட்டி கடைசியில எல்லாருடைய கால் எலும்புகளும் என்ன செய்யணும்? முறிக்கப்படணும். ஆனா இயேசுடைய கால் எலும்பு என்ன செய்யல? முறிக்கப்படலை. இப்ப ஈட்டியால குத்துறவன் சொல்றான், இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிடக்கூடிய அளவுக்கு அங்கே பெரிய பெரிய காரியங்களை பரலோகம் செய்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதுக்கு அடுத்து உள்ள காரியத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறவளா இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் கேட்க கேள்வி, இப்படிலாம் இருந்ததுனாலதான் நமக்கு மேல மிளகா அரைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாஷையில. இப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மிளகா அரைக்காங்க நம்ம மேல அப்படின்னு சிலர்லாம் பேசுறாங்க. நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் இதெல்லாவற்றில் பொறுமையா இருந்து பாருங்க, இதை கடைபிடித்து பாருங்க. ஒரு நாள் பரலோகம் பதில் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே உக்கரங்கோட்டை கிராமத்துல ஊரே எதிர்ப்பா இருந்தது. எல்லாராலும் எதிர்க்கப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம், எங்க குடும்பங்கள் இருந்துச்சு. ஆனா தேவன் எங்களை கைவிடல, இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார், உயர்த்தி வச்சிருக்கிறார். யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அத்தனை பேர் அறிக்கை எடுக்கக்கூடிய நிலைகளுக்குள்ள கர்த்தர் நடத்தினார். எத்தனையோ காரியத்தை சாட்சியா சொல்ல முடியும். அல்லேலூயா. எந்த இடத்துலயும் வெட்கப்படுத்தப்பட விடல, எந்த இடத்துலயும் கைவிடப்பட விடல. ஒருவேளை வெட்கப்பட்ட சூழ்நிலைகளை போல காணப்பட்டது, ஆனால் அந்த இடத்துல தலை நிமிர வைத்தார். விட்டு கொடுத்ததுனால, அது உலகமே சொல்றது, விட்டு கொடுத்த ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு இதெல்லாம் பேசும்போது சில ஊழியர் சொல்றாங்க, இப்படிலாம் இருந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலைக்கு ஆகாததை ஒண்ணு நம்ம கிட்ட கொடுத்துருப்பாரா? நம்மளை கடைபிடிக்க சொல்லுவாரா? இப்படிலாம் இருந்து பார்த்தாதான் தெரியும் அதனுடைய மகிமையை நம்ம அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ இது நிலையில இயேசுவை ஃபாலோ பண்ணி நீங்க பாருங்க, இயேசுவை பின்பற்றி பாருங்க. ஒருவேளை சிலவற்றை இழந்தது போல காணப்படலாம், ஆனா அதே இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுவார். உங்களை அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பாக நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. நடத்தி இருக்கிறாரு, எங்க வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறாரு, வெட்கப்படுத்தல. அல்லேலூயா. சில இடத்துலலாம் ரொம்ப வெட்கப்பட்டது போலதான் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் விடல. அல்லேலூயா. சரி, அப்போ இதை தொடர்ந்து இந்த நிலைகளுக்குள்ள நம்மளை வளர்த்தி கொள்வோம். அந்த பொறுமை என்பது ஸ்தோத்திரம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துல இரத்த சாட்சியா மரிக்கிறார். இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை சொல்றவங்க தான், ஆனா நியாயப்பிரமாணத்தின் கிரியை உங்கள்கிட்ட நிச்சயம் இல்ல, பார்க்க முடியலே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க? கல் எறிஞ்சாங்க. கல் எறிஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. கல் எறிஞ்சா எப்படி இருக்கும்? எந்த நிலை இருக்கும்? சரியா? ஆனா ஸ்தேவான் என்ன பண்ணாரு? முழங்கால் படியிட்டு இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதிரும் இப்படி சொன்ன உடனே பரலோகத்தில் இருந்த தேவன் என்ன பண்ணாரு? எழும்பி நின்றாரு. தேவன் எழும்பி நிற்கிறாரு. அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாரு? எழும்பி நின்று அங்கே அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி அவரை வரவேற்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை இந்த உலகத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சாலும் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள ஒரு மகிமைக்குள்ள நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எனவே தான் ஒவ்வொரு மிஷனரிகளும், ஒவ்வொரு இதுக்கு முன்பாக வாழ்ந்த இரத்த சாட்சியை மரித்த ஒவ்வொருவரும் இதே நிலைகளுக்குள்ள தங்களை ஒட்டு கொடுத்து தங்களை அர்ப்பணித்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க செஞ்சதுனால இன்னைக்கு கிறிஸ்தவத்தை இவ்வளவு தூரம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இந்த நிலைக்குள்ள இருப்போமானால் நிச்சயமா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அடுத்து, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளணும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அதை
ஸ்தோத்திரம் முழுமையாக சொல்லதுக்கு நேரம் இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். அன்பினால இன்னைக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும். நம்ம கூட இருக்கிறவங்களை எந்த நிலையில காத்து எந்த விதங்கள்ல நமக்கு உதவி செய்து நடத்தப்பட முடியுமோ அந்த அன்பில ஒருவர் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு கூட அல்ல. இன்னைக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், நல்ல நன்மை செய்யறதுக்கு மனசு வந்துடுது. அதே இது எந்த நன்மையும் செய்யாதவருக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க மனசு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பினால் ஒருவர் தாங்குறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சபை என்கிற அந்த அமைப்பை அந்த நிலையில தான் வச்சிருக்கிறார். குடும்பம் என்கிற அமைப்பை அந்த நிலையில தான் வச்சிருக்கிறாரு. சமுதாயம் என்கிற அமைப்பை அந்த நிலையில தான் வச்சிருக்கிறாரு. அன்பினால் ஒருவர் தாங்கணும். அல்லேலூயா. பாருங்க, அருமையான சகோதரர் எங்கேயோ இருக்கிற மிஷனரிக்காக இங்க இருந்து பாரம் எடுத்து செயல்படுறாங்க. சோத்திரம். இது அன்பினால் தாங்குகிற ஒரு நிலை. எங்கேயோ ஊழியம் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஜெபித்து இங்க இருந்து சில பண உதவிகளை செய்து சில காரியங்களை சிரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு ஏன் இதெல்லாம் செய்யணும், பேசாம இருந்துட்டு போல. அன்பினால் ஒருவர் தாங்கி செயல்படுகிற அந்த நிலை. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு எதை செய்யலாமோ என்பதை பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் பழகணும். இன்னைக்கு கேட்டா எனக்கு எந்த நானே கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டத்தின் மத்தியிலையும் உங்களால எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. எதை முடியுமோ எதை பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல அப்படின்னா ஒரு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதையாவது செய்யலாமே. அன்பினால ஒருத்தர் என்ன செய்யணும், தாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்து, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் காணப்படணுமா. அல்லேலூயா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, இன்னைக்கு ஆவியின் ஒருமை, ஆவிக்குள்ள ஒருமனப்படுகிற அந்த நிலவரம் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு இதுதான் பிசாசு உடைச்சு போட்டுறான். இன்னைக்கு இந்த தாலுகாவுக்குள்ள எத்தனை போதகர்கள் இருந்தாலும் இந்த போதகர்களுக்குள்ள பலவிதமான சிந்தைகளை கொடுத்து பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி அதை சிலர் உள்ள இருந்தெல்லாம் மாத்ததுக்கு ரொம்ப கடினமா இருக்குது. தேவன் தான் மாத்தணும். அல்லேலூயா. ஆனா அந்த அன்பின் ஒருமை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். சமாதான கட்டினா ஆவியின் ஒருமை என்ன செய்யணும், ஆவியானவரால் உண்டாகிற அந்த ஐக்கியம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த காரியங்களுக்குள்ள ஒருமையை காத்து நடத்தணும். அல்லேலூயா. ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் மேல் வீட்டறையிலே. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு, எங்க ஒருமனம் இல்லையா அங்க ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு, கிரியை செய்ய மாட்டார். எனவே அந்த ஒருமையை, ஆவியின் ஒருமை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சில ஐக்கியத்துக்குள்ள ஒரு அந்த குறைபாடுகள், ஈகோ பிரச்சனை, நான் சொல்லி நீ கேட்கணுமா, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வரக்கூடாது. நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒன்றை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்ற புரிதலோடு கூட ஒருவருக்கொருவர் மேன்மையை தகர்த்து ஒருவருக்கொருவர் அந்த நிலைகளுக்குள்ள நாம செயல்பட்டாதான் ஆவியானுடைய கிரியை நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. இதே போல சபையின்கிற அமைப்புக்குள்ள ஆவியின் ஒருமைப்பாடு முக்கியம். அல்லேலூயா. ஒரு ஐக்கியம் வரும்போது அந்த ஐக்கியத்துக்குள்ள ஆவியின் ஒருமைப்பாடு முக்கியம். அதுல சிலர் விட்டு கொடுத்து செயல்படணும். அப்படிப்பட்ட நிலைகளை காத்து கொள்ளும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்படி எல்லாம் இருந்தா தான் எங்க போக முடியும், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக காணப்பட முடியும். ஆமென். சரியா? இப்ப அடுத்து கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், அதுக்கு முன்னாடி ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், ஒரே பிதா. இதெல்லாம் ஒண்ணுதான். நம்ம செய்யறதெல்லாம் யாருக்கு தான்? அல்லேலூயா. ஒரே கர்த்தருக்கு தான். ஆமென். நம்ம இப்போ உருவாக்கப்பட்டதுதான் வித்தியாசம். கிரேஸ் மினிஸ்ட்ரி, யெகோவா தேவ சபை, சர்ச் ஆஃப் காட், ஜெயிச்சி, இப்படி நம்ம ஒவ்வொன்றா உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் யாருதான்? ஒரே கர்த்தர். அது எல்லாமே அழகா சொல்ற. ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், ஒரே பிதா. எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. சரியா? இப்போ நாம வேற யாருக்காக வேலை செய்யல, யாருக்காக தான்? ஒரே காரியம் தான், எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். ஆமாவா? அல்லேலூயா. வேற வேற நிலையில செயல்பட்டாலும் வேற வேற காரியங்களை செய்யறவளா இருந்தாலும் ஒரே நிலையில தான், ஒருவருக்கு தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒருவருக்கு தான், அவருக்காக தான் நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நிலைக்குள்ள நாம் காணப்படுவோம். ஆமென். சரி, அப்படியே கடந்து வருவோம். இப்போ 12வது வசனத்துக்குள்ள வருவோம். இப்போ 12வது வசனத்துல, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும்
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ 5 விதமான சுபாவங்களை நாம் பார்த்தோம். 5 நிலையில நாம் வளரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குவது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வது. 5 காரியம் இருக்கா? 5 காரியம் இருக்கா? சரியா? இப்போ ஊழியத்திலையும் 5 நிலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். அல்லேலூயா. 2 கையிலையும் 5 விரல் இருக்கிறது போல 2 விதங்களிலும் நாம் செயல்படுவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. இப்போ சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குணநலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். சரியா? இப்போ இந்த 5 உத்தியோகம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். எப்படி 5 டீச்சர் இருக்கிறாங்க. இங்கிலீஷுக்கு ஒரு டீச்சர், தமிழுக்கு ஒரு டீச்சர், கணிதத்துக்கு ஒரு டீச்சர், வரலாறுக்கு ஒரு டீச்சர், அப்புறம் சோசியல் சர்வீஸ் ஒரு டீச்சர், இப்படி இருக்கிறாங்களா? இதே போல சபைக்குள்ளேயும் இந்த 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரியா? இப்ப சபைக்குள்ள இதெல்லாம் எதுக்குள்ள காணப்படுது? சபைக்குள்ள. இப்போ சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ள இந்த 5 விதமான உத்தியோகத்துக்குரிய செயல்பாடுகளை உடையவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இதுல குறைஞ்சது 2 அல்லது 3 உத்தியோகம் உடையவர்களாக நாம் காணப்படலாம். இப்ப இதை நாம தான் கண்டுபிடிக்கணும். எனக்குள்ள இருக்கிறது என்ன? நான் எதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறேன்? இப்போ இந்த 5 விதமான நிலைகளுக்குள்ளேயும் 3 நிலை அல்லது 2 நிலை, குறைந்தபட்சம் 2 நிலையாவது இருக்கும். நாங்க எங்க சபையில இதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. எங்க டிடிஏ இயக்கத்துல கொடுத்தாங்க. அப்பஸ்ட் என்கிற ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல நம்முடைய செயல்பாடுகளை நோட் பண்ணும்படியா குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆளுக்கு 2 ஃபார்ம் வாங்கணும். நான் ஒரு ஃபார்மை நிரப்பணும். அதோடு கூட என் குடும்பத்துல இணைந்திருக்கிற, என்ன அறிந்திருக்கிற ஒருவருக்குள்ளேயும் அந்த ஃபார்மை கொடுத்து நிரப்பணும். நான் எனக்குள்ளேயும் எனக்குரியதை நான் நிரப்பினேன். மனைவியும் என் ஃபார்மை கொடுத்து நான் என்ன நிலையில இருக்கிறேங்கிறத அவங்களும் 2 பேரும் ஈக்குவலா வந்துச்சு. 4 பொறுப்பு இருக்குது. 4 காரியம் எனக்குள்ள இருக்குது. அந்த 4ல 3 ரொம்ப சரியாக இருக்கிறது. 1 மட்டும் கொஞ்சம் இன்னும் டவுட்டா இருக்குது. ஆனாலும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ 4 காரியத்திலையும் இப்ப அறிந்து கொண்டு அந்த 4ஐயும் நான் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சுவிசேஷ அழைப்புன்னு வைங்க. சுவிசேஷக்கூடிய அழைப்பு இருக்குது அப்படின்னா இந்த சுவிசேஷத்தை எப்படி செய்யறது, சுவிசேஷம் செய்யறதோடு கூட இணைந்து அவங்க எப்படி எப்படி செய்யறாங்கிறத கவனிச்சு அதுல உங்களை மேம்படுத்தி கொள்ளணும். இதே போல ஒவ்வொரு பொறுப்புலையும் உங்களை நீங்க உருவாக்கி கொள்ள தான் ஆண்டவரால நீங்க பயன்படுத்தப்பட முடியும். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் இந்த 3 நிலைகள்ல செயல்படக்கூடிய ஒரு காரியங்களை கண்டிப்பா ஆண்டவர் வச்சிருப்பாரு. சும்மா வந்துட்டு போகிற நிலைக்குள்ள நாம் இல்லை. அல்லேலூயா. சபை என்கிற ஒரு காரியத்தை சும்மா வைக்கவில்லை. சபை என்கிற ஒரு நிலைப்பாட்டை கர்த்தர் சும்மா ஏற்படுத்தி வைக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களால் இணைக்கப்பட்டு இவர்கள் மூலமாய் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை அறியாததுனாலதான் நம்ம வந்துட்டு ஏதோ காணிக்கை கொடுத்தோம். கர்த்தருக்கு காணிக்கை முக்கியம் அல்ல. நான் சொல்லுவேன், காணிக்கை முக்கியம் அல்ல, தசம பாகம் முக்கியம் அல்ல. கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்து செயல்படுவதுதான் முக்கியம். முதலாவது கர்த்தர் உங்களை தான் எதிர்பார்க்கிறார். 2வது நீங்க கொடுக்கிற காணிக்கை. ஏன்னா பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவருக்கு எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன். அந்த வேலைக்கு போய் நானும் ஒரு நாள் அப்படிதான் நினைச்சேன். ஊழியத்துக்கு மட்டும் வரமாட்டேன் ஆண்டவரே, எல்லா வேலையும் செஞ்சு உங்க ஊழியத்தை தாங்குவேன். தாங்கிறதுக்கு நிறைய இருக்குது அவருக்கு. அல்லேலூயா. அது முக்கியம் அல்ல. இன்னைக்கு பணம் பொருள் முக்கியம் அல்ல. இது எல்லாவற்றையும் கர்த்தரால் நடத்தப்பட முடியும். அல்லேலூயா. ஆனால் எது முக்கியம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள், நாம் கர்த்தருக்காக அர்ப்பணித்து செயல்படுகிற அந்த நிலைகளையே முக்கியப்படுத்தி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது எதை கேட்கிறாரு? உங்களை. ஆமென். 2வதா நீங்க கொடுக்கிற காணிக்கையை. நீங்க உங்களை கொடுக்காம காணிக்கை கொடுத்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற போறதே இல்ல. உங்களை கொடுத்தாதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்க தான் அவருக்கு தேவை. அப்போ உங்களை கொண்டுதான் ஆண்டவர் மகிமைப்படணும்னு நினைக்கிறாரு. உங்க மூலமா தான் ஆண்டவர் மகிமைப்படணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட சிந்தைகளை அறிந்து கொண்டு உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷத்தை சோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, மண்பாண்டத்துல அந்த பொக்கிஷத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷம் என்ன? இப்போ தாளந்து கொடுக்கும் போது சொல்லி ஒருத்தருக்கு எத்தனை தாளந்து? 5, ஒருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1. இதுல 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? 1 கொடுத்திருந்தாலும் அதை என்ன செய்யணுமா?
சம்பாத்தியம் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு, எந்த நிலையில ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரு என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்கணும். கவனிச்சு அதை மேன்மைப்படுத்திக் கொள்ளணும், அதை நமக்குள்ள பயிற்றுவித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. பயிற்றுவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அதை செய்யணும். ஆமென். செலவு செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போதுதான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். அல்லேலூயா. இப்போ வாரம் வந்தோம், காணிக்க போட்டோம், ஜெபம் பண்ணோம், ஆராதிச்சோம், போயிட்டோம் அப்படின்னு போயிட்டு இருந்தா தேவராஜ்யம் கட்டப்படவே முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, சில பரிசுத்தவான்கள்லாம் இந்த பூமியில எழும்பி இருக்கிறாங்க. எப்படி எழும்புனாங்க? ஸ்வாட்சையர் தஞ்சாவூர்ல இருந்து இந்த பகுதிக்கு கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. சுவிசேஷத்தை பெற்ற அந்த முற்பிதாக்கள் சில கிரயம் கொடுத்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய கரையம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பெரியது. அப்படி கரையம் கொடுத்ததுனாலதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சாரு. இதே உக்கரங்கோட்டை அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு இந்த சித்தாத்துல வெள்ளம் போனப்போ பெரிய தடியை வந்த போது அந்த தடியை ஓலக்கொடியை கட்டி ஜெபத்தினால இழுத்துருக்கிறாங்க. ஓலக்கொடியில தடி வருமா? ஆனா அன்னைக்கு வந்துச்சு. வரலாற்றுல அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி வந்துச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னா இதெல்லாம் கரையம் கொடுத்ததுனால, செயல்பட்டதுனால இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நாமளும் கரையம் கொடுத்தாதான், சிலவற்றை நாம் செயல்படுத்தினாதான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். இதை இந்த அதிகாரத்துல தெளிவாக சொல்லுகிறார். இப்போ அதுக்கு கீழே சொல்ற, நாம் இனி குழந்தைகளாயிராமல், நேரம் முடிஞ்சிட்டு, ஆனா இதை மட்டும் நான் ஞாபகப்படுத்திட்டு போயிடுறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அவைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினால் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இப்போ நாம யாரா இருக்க கூடாதான்? குழந்தையா இருக்க கூடாதான். இப்போ நம்ம எல்லாரும் குழந்தையா இருந்து வளர்ந்தவங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பால் குடிக்கிற குழந்தை பால் குடிச்சிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லம்மா, அந்த இதுல கேட்கல. இப்போ பிறந்த பிறகு பால் குடிச்சேன், இப்போ எனக்கு வயசு 48 ஆகுது. 48 வயசுலயும் போய் பால் குடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எப்படி பேசுவீங்க? அதே நிலையதான் சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு அளவு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? வளரும். விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது. அடுத்த தலைவர்களா என்ன செய்யணும்? போதகர்களா இருக்கக்கூடாது. இயக்க தலைவர்களா என்ன செய்யணும்? இப்படி மாறும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ போதகர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சபையில சில காரியத்தை செய்ய கொடுத்தா திரும்ப அவங்களே ஒரு சபையை நினைச்சிடுறாங்க. அப்படிதான் செயல்படணும். அல்லேலூயா. சோத்திரம். நாங்கெல்லாம் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். சபையில இருக்கிறவங்க உருவாங்கினாங்கன்னா இன்னொரு சபை என்ன செய்யுங்க? இல்லாத இடத்துல அப்படிதான் ஆரம்பிக்கப்பட முடியும். நான் சொல்றது சரியா தப்பா? நீங்க ஏத்துக்கிட்டாலும் அப்படிதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்திருக்குது. சரியா? சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை எங்க சொல்லி அங்கங்க என்ன செஞ்சது? வீடுகள் தோறும் அங்க சபைகள் உருவாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் இங்கதான் வரணும், நான் தான் தலைவர் அப்படிங்கிற நிலையில இல்ல. இப்போ தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த ஒரு இயக்கத்தின் நிலைகளுக்குள்ள மாறுறாங்க. அந்த வளர்ச்சி நடக்கதான் தேசம் எங்களும் என்ன செய்ய முடியும்? எல்லா மக்களையும் சந்திக்கிற வாய்ப்புகள் உண்டாக்கப்பட முடியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ விசுவாசிகள் வளரல, விசுவாசிகளாவே இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. விசுவாசிகள் அடுத்த ஒரு குழுவை ஆரம்பிச்சு அந்த குழுவை நடத்தக்கூடியவங்கள மாறினா தான் அடுத்து இந்த தேவராஜ்யம் என்ன செய்ய முடியும்? அவங்க 4 பேர் இப்போ அப்படியே நம்ம பரவதான் தேசம் எங்களும் சந்திக்கப்பட முடியும். அல்லேலூயா. இதைத்தான் இங்க சொல்லுகிறார். குழந்தையா இருக்காதீங்க, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு பலவித போதக காற்றினாலே அழைப்பட்டு சீரழிக்கப்படாதபடிக்கு காக்கப்படுகிறவர்களாக, சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல வளர்ந்து சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாக செயல்படுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாமெல்லாம் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம். அந்த அவயவங்களாக தான் இந்த தாலுகாவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி எல்லாரும் இணைந்து பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பிரயாசத்தை நாம் சரியாக செய்தாதான், இப்போ இந்த தாலுகா முழுவதும் சந்திக்கப்படணும்னா எல்லாரும் கூடி ஜெபம் பண்ண உடனே சந்திக்கப்பட்டுறாரு.
சந்திக்கப்படாத நபர்களை போய் சொல்லி இயேசுவை குறித்து அறிவிக்க தான் அவங்க என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே போல அறிவிச்சிட்டோம், அவன் கேட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன விட்டாச்சுன்னா அவன் உருவாக்கப்பட முடியாது. அவனை உருவாக்குறது யார் பொறுப்பு தான்? நம்ம பொறுப்பு தான். அறிஞ்சு கொண்டவங்களுடைய பொறுப்பு தான். சொல்றது புரியுதா? அல்லேலூயா. அப்படியே நாம வளரதான் இந்த பகுதி முழுவதும் என்ன செய்ய முடியும். அதனால சும்மா போய் எல்லாம் சந்திச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இயேசுவின் நாமத்துல வானா வராது. நாம செயல்பட வேண்டிய இந்த நிலைகளுக்குள்ள இருந்து செயல்பட்டாதான். அப்ப நமக்குள்ள 5 விதமான உத்தியோகத்தை வச்சிருக்கிறாரு. அதுல நான் என்னதுல இருக்கிறேன், அதை எப்படி எனக்குள்ள மேம்படுத்தி கொண்டு ஆண்டவருக்காக செயல்பட முடியும்ங்கிறத கண்டுபிடிச்சு அந்த நிலைகளை நான் எனக்குள்ள உருவாக்கி அதை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டுகிறவனா காணப்பட்டாதான் தேவராஜ்யம் கட்டப்பட முடியும். இப்படி செயல்படும்படியாக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள வேற எதுவும் இல்லை, தகுதி எல்லாம் அவரால் உண்டாகுது. தகுதி உள்ளவங்கன்னு சொல்றதுக்கு எந்த அருகதையும் நமக்கு இல்லை. சோத்திரம். ஆனா அவர் நம்மளை தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கிற அந்த பொறுப்பை நம்ம பெற்றது மாத்திரமல்ல, அதை அவர் நினைக்கிறபடி செயல்படுத்திடணும். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கையா செயல்படணும். இப்ப காலில் ஒரு முள்ளு குத்துனோம்னா இந்த கை என்ன, வாய் சொல்லுது ஆ அப்படின்னு சொல்லுது, காலில் இருக்கிற முள்ள போய் கை என்ன செய்யுது. இப்ப இந்த கை இல்லாதனா என்ன நடக்கும்? ஆன்னு சொல்லுவோம், காலில் முள்ளு குத்துறத கண்ணு பார்க்கும், அதோடு நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், எடுக்கணும்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஆனா இந்த அவயவங்களை சரியா நேர்த்தியா செயல்பட்டா இது எப்படி நடக்குதோ இதே போல தேவ ராஜ்ய பணிகள்ல அவரவருக்கு குறிக்கப்பட்ட பொறுப்புல அவரவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நிலையில நாம் செயல்படுகிறவர்களா இருந்தா இந்த தேசம் கண்டிப்பா தேவனை அறியும். அல்லேலூயா. அதுதான் சில மூவ்மெண்ட் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சில தலைவர்களை உருவாக்கி பாரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சில பாரங்களை, செய்கைகளை, விருப்பங்களை நமக்குள்ள உருவாக்கி நம்மளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவைகளை சரியாய் புரிந்து கொண்டு எந்த நிலையில கர்த்தர் என்ன நடத்தணும் விரும்புகிறார் என்பதை அறிஞ்சு அவருடைய சித்தத்தை செஞ்சிட்டோம்னா அதுலதான் பெரிய மகிமையே இருக்குது. அல்லேலூயா. அப்போ 5 விஷயத்துல உருவாகணும். எதெல்லாம்? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வது, ஜாக்கிரதையா இருப்பது. இந்த 5 காரியமும் நாம் உருவாக்கப்படுது. இது ஜீவியம். ஆமென். அடுத்த 5 காரியம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த 5 காரியத்திலையும் எதுல நாம பயன்படணுமோ அந்த விஷயத்துல தேவனுடைய சரீரத்தின் அவயவமா என்ன செஞ்சிடணும், பயன்பற்றணும். அல்லேலூயா. இப்போ 2 கையும் நமக்குள்ள செயல்படுச்சுன்னா தேவ ராஜ்யத்தை கண்டிப்பா கட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இங்க இருக்கிற எல்லாருமேலையும் ஒரு திட்டம் உண்டு. அதை சொல்லும் போது எபேசியர் 1 அதிகாரத்துல உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம மேல முன்குறித்து இருக்கிறார். நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். ஆமென். அதை யாரும் தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அது அப்படியே நிறைவேறும். அந்த நிறைவேற்றத்துக்குள்ள நம்மளை அப்படியே ஒருங்கிணைத்து கொண்டு போறாரு. அந்த நிலைக்குள்ள சரியாய் நாம் அமைந்து செயல்பட்டு விடுவோமானால் ஒரு பெரிய காரியத்தை நம் கண்கள் பார்க்கும். நம்முடைய கண்கள் பார்க்காவிட்டாலும் நமக்கு பின்வரும் சந்ததிகள் அதை ருசிக்கும். அல்லேலூயா. கர்த்தரோ பெரிய காரியத்தை செய்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிலையிலே ஸ்தோத்திர ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட இருந்து இன்னும் பலப்படுத்தி நடத்துவாராக.